கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. உங்களை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, எப்படி இருக்கீங்க? இன்றைய தேவ வாக்கு யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமானன் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆம் தேவச்சனங்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் அறிவிக்க நம்மை சிநேகிதராய் அழைத்து கொண்டிருக்கிறார். முதலாவது சிநேகிதனாய் வேதத்தில் நாம் பார்த்தோமானால் கர்த்தராகிய இயேசு, ஆண்டவராகிய கர்த்தர் ஹல்லேலூயா ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். எதன் மூலமாய்? ஹல்லேலூயா, அவருடைய விசுவாச வாழ்க்கையின் மூலமாய். ஆம் தேவ பிள்ளைகளை, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஒரு சிநேகிதனாக இருந்தால் இந்த நாட்களில் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிப்பாங்க. தேவ பிள்ளைகளே, அந்நிய நுகத்துக்கு நமக்கு சம்பந்தம் ஏது? நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஹல்லேலூயா மோசம் போகாது இருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று 1 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தேவ பிள்ளைகளே, நாம் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விசேஷமாய் இருளில் நடக்கிறவங்களோடு நமக்கு சம்பந்தம் கிடையாது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிநேகிதர் என்ற வாட் a friend we have in Jesus என்ற பாடல் நமக்கு ஆண்டவர் ஒருவர் போதும். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஏன் தாமதம்? உங்களுக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவமானங்கள் தான் வரும், நிந்தனைகள் தான் வரும். உங்களை வேறு வழியில் நடத்துவார், இருளின் பாதைகளை நடத்துவாங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் பிள்ளைங்களா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்கு சிநேகிதனாக இருக்க நீங்கள் தேர்ந்தெடுங்க. அவர் வெளிச்சத்தின் தேவன், ஹல்லேலூயா, அக்னிமயமான தேவன். நம் சிலுவையில் அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவன். ஆம் சில நேரங்களில் சிநேகிதர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தரமாட்டாங்க. அதே வாலிப பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், வேதத்தை அறிந்த பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தால் அவர்கள் நித்திய பாதையில் உங்களை நடத்துவார்கள். வாலிப பிள்ளைகளை, ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய ஃபெலோஷிப்பு டார்க்னஸுக்கு போகாதபடி ஆண்டவரே வெளிச்சத்தினோடு கூட நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. வாலிப பிள்ளைகள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்கார ஆசீர்வதிங்க, வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. உங்களுடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம், எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். May God bless you. Jesus is coming soon. Are you ready? தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கரத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை நடத்துவார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆகாத சம்பாஷணை ஒழுக்கி கர்த்தருடைய வழியில் நீங்கள் நடந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களை சிநேகிதனாக இருப்பார். உங்கள் கஷ்டங்களெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள். God bless you. May God bless you. Hallelujah. Amen.